வணக்கம். முதலோசை இன்றைய தலைப்பில் ஆடி மாத தள்ளுபடி மோசடி. முதல் 75% வரை டிஸ்கவுண்ட் அப்படின்னு இப்போ போத்தீஸில் விளம்பரம் போடுறான். கூடவே காய்கறிகள்லாம் தரோன்றான் ஒரு பையில். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வவுச்சர்ன்றான். அப்போ அந்த பொருளுடைய விலை என்ன, மேனுஃபேக்சர் கம்பெனிக்காக தயாரிக்கப்படுகின்ற ரேட் என்ன, இது ஒரு பக்கம். இவங்க போத்தீஸ் விளம்பரம் இப்படி. இதை விட சூப்பர் விளம்பரம். தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க, ஆகஸ்ட் 1, 2, 3 தள்ளுபடி. அதில் கழிவுட தள்ளுபடி 25%லேருந்து 75% வரைக்கும் தள்ளுபடி. கூடவே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் 5 கிராம் வெள்ளி ஃப்ரீ. 1,000 தங்கம் காலையில் ஒரு விலை விற்குது, மத்தியானம் ஒரு விலை விற்குது, ஈவினிங் ஒரு விலை விற்குது. 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. 5 கிராம் வெள்ளியினுடைய விலைன்னா ஜனங்களை கவர்றதுக்கு சினிமா நடிகர்களை வச்சு விளம்பரம் போடுறாங்க பாரு. தாங்களையா ஜெயலலிதா ஒரு பக்கம், பெஸ்ட் மணி கோல்டு ஒரு பக்கம், எதோ நகை கடைங்க அடகு வைக்கிற கடைங்களுடைய ஆடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதை விட ஒரு பெரிய பியூட்டி ஜெயலலிதாஸ்ல இந்த மாதிரி எனக்கு கஷ்டம், காய்கறிலாம் நல்லா விளைவிக்குது, இன்னும் அதிகமாக இது பண்ணுறதுக்கு பணம் தேவைன்னு சொல்ல அவருடைய மனைவி நான் நகையை அடகு வைக்க போறேன்னு சொல்றேன். இந்த அம்மா அட்வர்டைஸ்மெண்ட்ல வரவங்க நகையை அடகு வைக்கிறத விட நகையை விற்கிறது தான் நல்லது. ஜெயலலிதாஸ்க்கு வாங்க, 10 நிமிஷத்தில் காசை வாங்கிக்கலாம், 5 நிமிஷத்தில் காசை வாங்கிக்கன்னு தற்கொலைக்கு தூண்டுறாங்க பெண்களை. தற்கொலை, இதுவும் ஒரு விதமான தற்கொலை. நகையை அடகு வைக்க போலாம்னா நீங்க நகையை வித்துருங்க, அது நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தற்கொலைக்கு தூண்டுற நகையை வித்துரு 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 வித்துரு. இந்த மாதிரி வரிசையா ஜெயலலிதா செய்த தங்க நகை வியாபாரம், போத்தீஸு. இப்போ புதுசா ஒருத்தர் லலிதா ஜுவல்லரிக்கார், அவர் மொட்டை பாஸ். அவர் பாட்டுக்கு அவர் ஒருவர் ஆடி எங்க பக்கத்து கடைங்களோட கம்பேர் பண்ணுங்க, எங்க லலிதா ஜுவல்லரிக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடல, பக்கத்து நகை கடைலாம் விசாரிச்சுக்கிட்டு என் கடைக்கு வாங்கன்னு அவர் ஒரு வித்தியாசமான விளம்பரம். அவரு ஆடி தள்ளுபடி விளம்பரம் தான் கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடான்னு கேட்டாக்கா, சுப்ரீம் மெபல்
அவங்க ஏதோ கடை திறக்க அவரு நடிக்கிறதுக்கு வந்துட்டார். அவர் பாட்டு ஒரு ஆடி தள்ளுபடி இந்த மாதிரி கடைங்க திறக்கிறோம் அவரு வர. இதுக்கு நடுப்புற ரியல் எஸ்டேட் எல்லாம் ஆடி தள்ளுபடி வாங்க, பிளாட் வாங்க, அவங்க ஒரு விளம்பரம். இன்னொரு பக்கம் நடந்தாட்டாக்கா இந்த டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்டு, பென்ஸு எல்லா வாகனங்களும் ஆடி தள்ளுபடி, அவங்க ஒரு பக்கம் விளம்பரம். டிவியில பக்கம் பக்கமா விளம்பரம். வசந்த் அண்ட் கோ விளம்பரம், அவங்க ஒரு வித்தியாசமான விளம்பரம். ஆடி மாசம் ஆனாலே மக்களை முட்டாளாக்குறாங்க. இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடி எல்லாம் நகை கடையில இருந்து, பிளாட்ல இருந்து, வாகனத்துங்கள்ல இருந்து, புதுசா கடை திறக்கிறவங்கல இருந்து எல்லாமே ஆடி தள்ளுபடி தான். ஆடி இன்னைக்கு ஆடி 18, அதுக்கு ஒரு விளம்பரம். இன்னைக்கு நல்ல நாள், நீங்க நகை வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும், பொருள் சேரும் அப்படின்னு ஆடி 18. என்னையா தள்ளி இப்ப அடுத்தது நான் வருவாங்க. ஆயுத பூஜைக்கு ஒரு ஆடு கொடுப்பாங்க, தீபாவளிக்கு ஒரு ஆடு கொடுப்பாங்க, பொங்கலுக்கு ஒரு ஆடு கொடுப்பாங்க. இந்த ஆடுகள்ல நடிக்கிற சினிமா நடிகைங்களுக்கு எத்தனை லட்சம் சம்பளம், எவ்வளோ செட்டிங்கு, எவ்வளோ இது, அந்த காசெல்லாம் யார் தலை மேல வைப்பாங்க? நுகர்வோர் அந்த பொருள் மேல தான் வைப்பாங்க. இப்போ விளம்பரம் தள்ளுபடின்னு சொல்லாத, விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே நிறுவனம் டிமார்ட் தான். சுத்தி இருக்கிற அத்தனை மளிகை கடைங்க, அத்தனை பெரிய கடைங்களை விட டிமார்ட்ல போனீங்கன்னா விளம்பரம் கம்மி. அவன் கூட ஆஃபர் கொடுக்குறான். வாரத்தில் ஒரு நாள் அவன் கூட ஆஃபர் கொடுக்குறான். எப்படி ஆஃபர் கொடுக்குறான்னா, எக்ஸ்பைரி டேட் ஆகுது பார்த்தீங்களா, 4 வாரம் 8 வாரம் எக்ஸ்பைரி பொருளாக இருக்க பார்த்தீங்களா, அதை தள்ளுறதுக்காக அவன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான். ஆக மொத்தம் எல்லாமே ஆஃபர் அப்படின்ற விளம்பரம் தான் இன்னைக்கு பெருசா போய்கிட்டு இருக்கு. பேப்பருங்கள்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் அடித்தள்ளுபடி சப்ஜெக்ட்ல விளம்பரங்கள் கொடுக்க போனா எல்லா பத்திரிகையாளரும் நொந்து போயிருக்காங்க. ஏன்னா யூடியூப் சேனல்ல ஆடு வருது, வாட்ஸ்அப்ல ஆடு வருது, இந்த மாதிரி வர்றதுனால ரொம்ப நொந்து போயிருக்காங்க பத்திரிகையாளருங்க எல்லாம், பத்திரிகை நடத்துறவங்க. அதனால ஆடி தள்ளுபடி ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வழங்கி மக்களை முட்டாளாக்குறாங்க. மக்களே நின்று நிதானித்து தாங்கள் பொருட்களை வழங்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கடைபிடிப்பீங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.